மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம நம்மளோட சென்டர் மேக்ஸ் சீரீஸில் மீட் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரெகுலராக கேட்டுட்டு இருந்த சீரீஸ் தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமா இதோட ஆப்டிடியூட் முடிச்சுட்டு இன்னொரு 2 கிளாஸ் இருக்குது. இதோட ஆப்டிடியூட் முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரீசனிங்கை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்மளோட சென்டர் மேக்ஸ் சீரீஸில் டே 63 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் தான். FD, RD அண்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இன்ஸ்டால்மெண்ட், அதாவது நிரந்தர வைப்புத்தொகை, தொடர் வைப்புத்தொகை, தவணை முறை. இதை 3ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நம்ம வழக்கமாக அப்படி தானே பார்க்குறது. இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இன்னைக்கு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முனிவர் இருந்தார். ஓகேவா? அந்த முனிவர்கிட்ட போயிட்டு அவரோட சீடர் என்ன பண்ணுறாருன்னா போய் சொல்கிறாரு, குருவே, என்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டமும் மனவேதனையுமா நிறைஞ்சிருக்கு. என்னோட எதிர்காலத்தை நினச்சாலே ரொம்ப இருட்டாகவே இருக்குது, நிறைய எதிர்மறை எண்ணங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே அதை கேட்டுட்டு இருந்த முனிவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போகக்கூடிய இடத்துல ஒரு பெரிய இருட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா ரொம்ப இருட்டு நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகேவா? போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒளியே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரே ஒரு தீக்குச்சியை பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த இடம் ஃபுல்லாமே நல்லா வெளிச்சமாக மாறிடுது. அவங்க போகிறதுக்கான பாதையும் உங்களுக்கு தெரியுது அடுத்து போகிறதுக்கு. ஓகேவா? அப்போ தான் அந்த முனிவர் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, நீ பார்த்தியா இந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு, ஆனால் இந்த ஒரே ஒரு சின்ன தீக்குச்சியிலேருந்து வர்ற இந்த ஒளி முன்னாடி அந்த இருட்டால் நிற்கவே முடியலை. நம்ம அடுத்து போக வேண்டிய பாதை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் நம்பிக்கை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒளி போதும் உன்னோட வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுறதுக்கு. அதனால அந்த ஒரு ஒளியை மட்டும் என்னைக்குமே நீ அணைய விட்டுறாத. அது உனக்கு இருந்துச்சு அப்படின்னா உனக்கான பாதை ரொம்பவே தெளிவாயிரும், நீ உன்னோட வெற்றியை நோக்கி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய எதிர்மறை எண்ணங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கும். எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி சொல்றதுக்கான நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எதனாலுமே நம்மளால ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். சரிதானா? சொல்லுவாங்க இல்லையா, கல்லுங்க தூரத்துல இருந்து பக்கத்துல வச்சு பார்த்தா பெரிய கல்லா தெரியும், தூரத்துல வச்சு பார்த்தா அதுவே சின்ன கல்லா தெரியும். அதே மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகளும் ரொம்ப பக்கத்துல க்ளோஸா வச்சு பார்க்கும்போது தான் அது பெரிய பூதம் மாதிரி தெரியும். அதையே தள்ளி வச்சு 3வது மனுஷனுக்கு நம்ம அட்வைஸ் சொல்ற மாதிரி நமக்கு நம்மளே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவும் சாதாரணமான ஒரு விஷயம் தான். சரிதானா? ஓகே, நம்மளோட கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய வெற்றிக்கான பாதையில் உங்களோட நான் வேல்கனி. ஸோ பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட், இதுல இருந்தால் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? இதுல பேர்லயே நமக்கு இருக்குது ஃபிக்ஸடு டெபாசிட், அதாவது நிரந்தர வைப்பு தொகை. ஓகே, இது ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாம் பார்க்குறது தானே. ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்ன? நம்மகிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, பல்காக இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு மந்த்லி ஒன்ஸோ எப்போவோ நமக்கு ஏற்றாப்புல அதுக்கு என்ன வந்துட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும், வட்டி வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம என்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, டெபாசிட் பண்ணுறோமோ, அதுக்கு இன்வெஸ்ட் இல்லை டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல என்ன வரும் அப்படின்னா நமக்கு வட்டி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சொல்லுவோம். ரெக்கரிங் டெபாசிட்னா தெரியும் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பண்ணுவோம்ல, RD சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மாதம் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது அந்த ஸ்கீம் முடியும் போது ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷத்துக்கும், இப்போ நம்ம செல்வமங்கள் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீம் மாதிரி நம்ம மந்த்லி பே பண்ணுற காசுக்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆன் பண்ணிகிட்டே வருவாங்க. அது நம்ம எப்போ முடியுதோ அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த மெச்சூரிட்டி இயர்னு ஒன்று இருக்கும், அது முடியும் போது நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் கதையை பொறுத்த வரைக்கும்னா அது தெரியும், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். டவுன் பேமெண்ட் கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம், வாங்கிட்டு இப்போ 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம 2,000 ரூபா கொடுத்து வாங்குறோம்னா அவங்க அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே எவ்வளோ மாதம் கட்டுறோமோ அதுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. நம்ம ஈவனாக அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் இந்த 3 கான்செப்ட் தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம TNPSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த FD RDலேருந்து கொஸ்டின்ஸ் இல்லை, பெருசாக கேட்கல. ஆனால்
கேட்காத இடத்துல இருந்தாலும் இனி கேட்க முடியும். அப்போ இனி வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த FDRDலேருந்து கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, பார்க்கலாம். கொஸ்டின் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கூட்டு வட்டியில் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு எக்ஸ் என்ற மனிதன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வச்சே நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம PYQ டிஸ்கஸ் பண்ணும்போது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான கேள்வி தான் இருக்குது. ஆனால் டேரெக்டாக இந்த மாதிரி FDRD அப்ளை பண்ணுற மாதிரியான FD ஓகே, RDலாம் அப்ளை பண்ண மாதிரியான கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சாரதா என்பவர் 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அவ்வங்கி ஆண்டொன்றுக்கு 8% தனி வட்டி தருகின்றது எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் தான். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். 2 லட்சம் ரூபாய் இதுதான் பிரின்சிபல், 2 lakh rupees 5 வருஷத்துக்கு. ஸோ என் பார்த்தோம் அப்படின்னா 5 years. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 8% இருக்கு, 5 years 8% இருக்கு. இவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ இதில் தனி வட்டி ஸ்கீம் தான். ஓகேவா, இதில் காம்பவுண்டடுங்கிற வார்த்தையே இல்லை, அதனால நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இது மொத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதில் டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அசல் 2 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கும், இது கூட வட்டி தொகையை உள்ள சேர்ப்போம். அப்படிதான் நம்ம வட்டி தொகை எவ்வளவு சேர்க்கலாம்? இங்க PNR/100 ஃபார்முலா போட்டு பண்ணாலும் ஓகே, நான் எளிமையா எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்றேன். இப்ப 5 வருஷத்துக்கு 8% வட்டி சொல்றாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு 8%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு, அப்படிதானே? ஒரு வருஷத்துக்கு 8%, அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளவுங்கிறது தான் பார்க்கணும். அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா 40% கிடைக்கும். அப்போ இங்கே மொத்தமாக நமக்கு வட்டி எவ்வளவுனா 40%. அப்போ இதில் அசல் 2 லட்சம் ரூபாய், இது கூட 40% அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் சேரணும், அவ்வளோதான். அப்போ இதுக்கு 40% கண்டுபிடிச்சலாமா? 10% நமக்கு எவ்வளவு இருக்கும்? 20,000 இருக்கும். அப்போ 40%னா இன்ட்டு 4 போட்டால் போதுமா? அப்போ எவ்வளோ வந்துடும்? 80,000 வந்துடும். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் ஃபைனலாக எவ்வளோ வரும்? 2,80,000 ரூபாய் அப்படிங்கிறது வரும். இதுதான் அட்லாஸ்ட் 5 year எண்டில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். 3 மணிக்கு போயிட்டு வரேன், வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன். அப்போ இங்கே இவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன அப்படின்னா 2,80,000 ரூபாய் தான். ஓகேவா, சரி. இதுக்கப்புறமா அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நித்தின் ஆண்டொன்றுக்கு 5% வட்டி கொடுக்கும் ஒரு வங்கியில் ரூபாய் 75,000 3 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் முதிர்வு தொகை என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான், போன கொஸ்டின்ல பார்த்த அதே பேட்டர்ன் தான், மொத்த தொகை தான். ஆனால் இதில் முதிர்வு தொகைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே நிறைய பேர் குழம்பிடுறது உண்டு. அப்படி இல்லை, இது நார்மலான மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது தான். இங்கிலீஷில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான காம்பவுண்டடுங்கிற வார்த்தையே இல்லை. ஸோ இது எல்லாம் பண்ணணும், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அவர் டெபாசிட் பண்ணுறாரு? 75,000 ரூபாய் பண்ணுறாரா, பிளஸ் அவருக்கு வட்டி எவ்வளவு வருது? ஒரு வருஷத்துக்கு 5%. அப்போ 3 வருஷத்துக்கு அப்படின்னா 15% சேரும். அப்போ இதுல 75,000க்கு 15% நம்ம கண்டுபிடிச்சா போதும். 75,000க்கு 15% எவ்வளவு இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10%ங்கிறது 7,500. அப்ப இதுல பாதி தான் 5% இருக்கும், அப்படிதானே? இதுல பாதினா 37 3,750 ரூபா. 3,000 6,000 750 1,500. அப்போ 7,500 வந்துடும் இல்லையா? இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 0 5 12க்கு 2 மிச்சம் 1 11,000. ஓகேவா? அப்போ 11,250 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 8 6 2 5 0. கரெக்டா? ஓகே, அவ்வளவுதான். அப்ப இங்க 86,250 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 3 வருஷம் எண்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டா இருக்கும். இது நார்மலான டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? இதுதான் இதுல. இதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது தான் நம்ம புதுசாக படிக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? ரெக்கரிங் டெபாசிட்டில் நமக்கு இதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாமா? ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆர்டியில் நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு பிஎன் ப்ளஸ் PNR by 100 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா ரெக்கரிங் டெபாசிட்டில் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் n அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 1/12 இன்ட்டு n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? மாறுதோ? ஒரே நிமிஷம். n into n plus 1/2 இங்கே PNR by 100 அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல இந்த எண்ணுக்கும் வேரியேஷன் இருக்குது, அதுக்கு தான் நான் தனியாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆர்டியில் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா P small n போட்டுக்கோங்க ஈக்குவல் டு P capital NR by 100. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இதில் மற்றதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாக்கு முன்னாடி கொஸ்டினை ரீட் பண்ணிடலாமா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? சதீஷ் ஒரு அஞ்சலகத்தில் 12% வட்டியில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 400 2 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். 2 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகையை காணவும். அதாவது மாசம் 400 ரூபாய் அவர் கொடுக்குறாரு. இப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 12% இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ்ல அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத இங்க நமக்கான கொஸ்டின். அப்போ இங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்து எழுதுறதுல பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் மாசம் கெட்டின அமௌண்ட் தான். எவ்வளவு கட்டுறாரு? 400 ரூபாய் கட்டுறாரா? அப்ப 400 ரூபாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் கட்டுறாரு? 2 வருஷம் கட்டுறாரு. மந்த்லி ஒன்ஸ் கட்டுறாரு. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா, அப்ப அதால மல்டிப்ளை பண்ணிக்கணும். மொத்தம் எவ்வளவு மாசம் கட்டியிருப்பாரு அப்படின்னா 24 மாசம் அவர் பே பண்ணியிருப்பாரு. 24 மந்த்ங்கிறது இது ஸ்மால் என். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் என் கண்டுபிடிக்கணும். ஆறுங்கிறது நமக்கு நார்மலா தெரியும் 12% தான். அப்போ இதில் நம்ம இன்னும் கூடுதலாக கண்டுபிடிக்கக்கூடியது கேபிட்டல் என். கேபிட்டல் என்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் போட்டோம்னா 1/12 இன்ட்டு என்னோட வேல்யூ 24, n + 1 25 டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 12 12 2 12 24 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 25 அப்படிங்கிறது தான் நமக்கு கேபிட்டல் என்ன இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இதில் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 400 இன்ட்டு ஸ்மால் என் 24 ப்ளஸ் பிரின்சிபல் 400 P இன்ட்டு என்னோட வேல்யூ 25 ஆரோட வேல்யூ 12 டிவைடட் பை 100 எடுத்துக்கலாம். 00க்கு 00 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே பெருக்கணும்னா 80 80 16 96 96 ஒரு 00 போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே பெருக்கணும்னா இங்கே 100 12 போட்டோம், 12 பெருக்கணும்னா 1200 ரூபாய் வந்துடும். அப்போ நீங்கள் ஓவரால் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 10,800 ரூபாய் அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இப்போ இங்கே ரெக்கரிங் டெபாசிட்டில் நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னா 10,800 தான். புரிஞ்சு இல்லையா? இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டியில் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா இது இருக்குது. இதுதான் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்படி தானே PN + P capital NR டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். போட்டதுக்கு அப்புறமா கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஃபார்முலா என்னங்கிறது எழுதுறோம். அப்போ இதில் இதே தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இது n கண்டுபிடிச்சிட்டு இப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரே ஃபார்முலாலே எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பண்ணலாம். நான் அதுவும் எப்படி நம்ம ஸ்டெப்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? என்ன இருக்கும் அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. புரிஞ்சு இல்லையா? இதே மாதிரி இன்னொரு கொஷின் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே கேள்விதான் பாருங்க. ராதா ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 பெற்றார் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மாதம் 200 ரூபா பே பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கு பே பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அவங்க போட்டிருந்தாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போட்டிருந்தாங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 5 இயரில் அவங்களுக்கு வந்து 13,830 rupees கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, போட்டு இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். பண்ணலாமா? ஓகே, நான் அப்படியே எழுதுறேன். இப்போ பாருங்களேன், எதுவுமே நமக்கு குழப்பம் இல்லை.
இப்போ டேட்டா மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன இருக்குது அப்படின்னா 200 ரூபாய் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் மாதம் மாதம் பே பண்ணுறாங்க. அப்போ இன்ட்டு 12 போடுறோம். அப்போ எவ்வளோ வந்துடும் 60 மந்த் அப்படின்னு வந்துடும். அப்போ எண்ணுக்கு பதிலாக ஸ்மால் எண்ணுக்கு என்ன தான் எடுக்கணும் 60 தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளவு 13,830 rupees அப்படிங்கிறது. வேற டேட்டா எதுவும் இருக்கா இல்லை. அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு PN + P கேபிட்டல் NR by 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுதான் அமௌண்ட்டுக்கான. ஓகேவா, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை எழுதி நம்ம அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். பிரின்சிபல் எவ்வளவு 200 இன்ட்டு என்னோட வேல்யூ 60 ப்ளஸ் பிரின்சிபல் 200 இன்ட்டு என்னோட வேல்யூ கேபிட்டல் என் ஃபார்முலா என்ன 1/12 இன்ட்டு n இன்ட்டு n + 1/2. ஓகே, அப்போ இதை டைரெக்டாக நான் அப்படி போட்டுவிட்டுமா? P இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன இருக்கு 1/12 இன்ட்டு n இன்ட்டு n + 1 என்னோட வேல்யூ 60 இன்ட்டு 61/2 ஹோல் டிவைடட் பை 100 அப்படிதானே. ஸோ இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம் R/100. ஆரோட வேல்யூ தானே வேணும், R தான் வேணும். ஸோ R/100ங்கிறத நான் இங்கே அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே தானே, ஃபைன். வேறு எதுவும் இல்லைல்ல. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டு நான் நேரடியாக போட்டுக்கிறேனாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதோட அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா 13,830 இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 0க்கு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 1 12 12 5 12 60 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். அப்போ இங்கே நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும் 6 2 12 ஒரு 3 0 அப்படி போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 305 305 R. இங்கே வேறு எதுவும் இல்லையா, 5 × 61 தான் இருக்குது. R ஈக்குவல் டு 13,830 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ 305 R ஈக்குவல் டு இந்த 12,000 இங்கே போகுமா? அப்போ இங்கே போச்சு அப்படின்னா 13,830லேருந்து 12,000 எடுத்துட்டோம்னா மீது எவ்வளோ இருக்கும் 1,830 இருக்கும். கரெக்டாக 1,830 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணலாமா? இது 6ஆலே போட்டுடலாம் அப்படிதானே. இங்கே 6 போடுங்களேன். 5 30 போட்டுருவோம். 6 × 3 18 அதே தான் அங்கே இருக்குது. அப்போ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துடும்னா 6% கிடைச்சிரும். நீங்கள் முடிஞ்சுன்னா நீங்கள் 5ஆல் அப்படி கூட கேன்சல் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இவ்வளோ கடந்து வந்துட்டோம். இங்கே வந்து 5ஆல் 2ஆல் 3ஆல் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. கொஞ்சம் 4ஆல் 8ஆல் போட பார்க்கணும், அடுத்து 9ஆல் போட பார்க்கணும், அப்படி மேலே போயிடணும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெப்ஸை கம்மி பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் சொல்கிறாங்க இல்லையா, அது இதில் தான் நம்ம அந்த கேன்சல் பண்ணுறதுலே தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸில் வந்து வெல் ப்ராக்டிஸ்டாக இருக்கும் அப்படின்னு. தேவைப்பட ஒரு சில இடத்துல பெரிய பெரிய நம்பராக இருக்குது, நம்மளால் ட்ரை பண்ணவே முடியல அப்படின்னா சின்ன சின்னதாக டீகோட் பண்ணிவிட்டு 2ஆல் 3ஆலன்னு போகலாம். மற்றபடி நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா, அதுவும் முக்கியமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் டைரெக்டாக நிறைய கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 6% அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதுல? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பார்க்க போகிறோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் 2 பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் கேட்டால் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் கேட்டால் என்ன. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் பார்த்து வச்சுக்கணும். நான் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கணினியின் விலை ரூபாய் 20,000. ஒரு கம்பெனி இத்தொகையை 10% வட்டியுடன் 36 தவணையாக தரலாம் என்கிறது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாதாந்திர தவணை எவ்வளவு? இங்கே என்ன பண்ணணும்னா இதில் எதுவுமே காம்பவுண்ட் இல்லை அப்படிதானே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இதில் அசல் எவ்வளவுன்னு பாருங்க, அமௌண்ட் அதாவது வட்டி எவ்வளவுன்னு பாருங்க. ரெண்டையும் சேர்த்து அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை எத்தனை தவணை சொல்றாங்களோ அதால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தோம்னா இப்போ இந்த கணினியோட விலை எவ்வளவு அப்படின்னா 20,000 ரூபாய் பிளஸ் இப்போ நம்ம அமௌண்ட் எடுக்கலாம். ஓகேவா? 20,000 ரூபாய். இது கூட வட்டி பார்த்தோம் அப்படின்னா இதில் 10% இருக்கு. 36 தவணைனா 3 வருஷம்னு அர்த்தம் அப்படிதானே. இப்போ ஒரு வருஷத்துக்கு 10%, அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 30% வட்டி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 30% இருக்கும். அப்போ 20,000க்கு 30% எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 10%ங்கிறது 2,000. அப்போ 30%ங்கிறது 6,000 ஆயிருமா? ஸோ 6,000 நம்ம உள்ள சேர்த்துக்கிறோம். அப்போ ஓவரால் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா
26,000 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 26,000 தான் அவங்க 36 தவணையில கட்டுறாங்க. அப்ப இங்க இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு 26,000 டிவைடட் பை 36 தவணை. அப்படிதான் 36 போடுறோம். கேன்சல் பண்ணலாமா? எதால போடலாம்? 4ஆல் போடலாம். நான் 9 போடுறேன். அதுக்கப்புறமா இங்கே 24 மிச்சம் 2 5 0 0 வந்துடும். 9ஆல் கேன்சல் பண்ணோன்னா 9 63 பேலன்ஸ் நமக்கு 2 ஈரமுத 18 மிச்சம் 2 அகெயின் 18 வரும். இப்படி நமக்கு வேல்யூ போய்கிட்டே இருக்கு. பாயிண்ட் வச்சிங்கன்னா இப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா மாத தவணை 722 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரவுண்டடா. ஓகேவா? அப்போ மாத தவணை இங்கே எவ்வளோ வரும்னா 722 ரூபாய் வரும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தவணை கேட்டாங்க. நான் தவணையிலே நமக்கு நிறைய விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு நார்மலாக ஒரு அவுட்லைன் தான் இங்கே காட்டுறேன். ஓகேவா? இன்னும் டெப்த்தாக இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நான் டெலிகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வித்தியாசமான கேள்விகள்லாம். சரியா? ஸோ இப்போ இங்கே இதுக்கான தவணை என்ன அப்படின்னா 722 ரூபா. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தவணை முறைக்கு மட்டும்தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது பொருந்தாது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கேள்வியில் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆண்டுக்கு 20% கடன் வாங்கப்பட்ட ரூபாய் 3640 தொகையானது 3 சம தவணைகளில் திருப்பி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு தவணையின் அளவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது PYQ கொஸ்டின். An amount of இங்க பாருங்க, an amount of rupees 3640 borrowed at 20% per annum compounded annually is to be repaid in 3 equal payments installment. The amount of each installment is என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 3640 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு, அதாவது 3640 ரூபாங்கிறது கடன் வாங்கியிருக்கிறது. இதுக்கு 20% இவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. போட்ட உடனே இதை 3 தவணையாக திருப்பி செலுத்தணும். அப்போ எவ்வளோ கட்டணும் மாதம் அப்படிம்பாங்க. அப்போ இதை கேட்டோன்னே நம்ம மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் அப்படின்னா 3640 ரூபா 20%. அப்போ 20% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 3 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது தான் கிடைச்சிருமே அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இங்கே எந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வேரி ஆகும். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட நமக்கு என்ன ஆகுது? வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ நம்ம அது எவ்வளோ வருது அப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். இது ஷார்ட்கட். ஓகேவா? பியூரா நீங்கள் இது போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் பேமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா இங்கே ஃபார்முலா என்னன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு P divided by 100 divided by 100 plus R whole power 1 plus 100 divided by 100 plus R power 2 plus இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். பவர் 3 இருக்கும். அப்படி எத்தனைக்கு இருக்கோ அத்தனை வரைக்கும் நமக்கு போய்கிட்டே இருக்கும். சரிதானா? புரியுதுல? ஃபார்முலா இதுதான். பிரின்சிபல் டிவைட் பை 100 by 100 plus R பவர் 1 2 3. இடையில என்ன இருக்கு? எல்லாத்துலேயுமே ப்ளஸ் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். இப்போ நம்ம கொஷினில் இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல பார்த்தோம்னா இங்கே பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 3640. பிரின்சிபல் 3640. எத்தனை தவணை சொல்லியிருக்காங்க? 3 இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆர் எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. இதை வச்சு சால்வ் பண்ணுவோமா? அப்படியே அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தோம்னா பிரின்சிபல் நமக்கு 3640 டிவைடட் பை 3 இன்ஸ்டால்மெண்ட்டா? அப்போ 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆரோட வேல்யூ 20 ஹோல் பவர் 1 பிளஸ் 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் ஹோல் பவர் 2 பிளஸ் 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் ஹோல் பவர் 3. ஓகேவா? ஸோ இதுதான் போடுறோம். இப்போ இதை சால்வ் பண்ணுறோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இங்கே பார்த்தோம்னா 3640 ஆர் 20 அப்ளை பண்ணிடலாம்ல 20 20. ஸோ இப்போ இங்கே போட்டோம்னா இங்கே என்ன வரும்? 120 வருமா? இங்கேயும் 120 வரும். இங்கேயும் 120 வரும். நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 6 இங்கே 5 போட்டுக்கலாமா? 5 20 100 6 20 120 6 5. அப்போ இங்கே 5/6ங்கிறது உள்ள நமக்கு இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 5/6 ப்ளஸ் இங்கேயும் 5/6 இருக்கும் இல்லையா? ஸ்கொயர் பண்ணோம்னா 25/36 ப்ளஸ் இங்கே
5 cube னா 125, 125 by 6 cube னா 216 அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இதில் நமக்கு 3640 divided by கீழே ஆட் பண்ணலாமா மொத்தமாக எல்சிஎம் பார்த்தோம்னா 216 நமக்கு வரும். அப்போ இங்கே 6 இருக்கா, இங்கே மல்டிப்ளை பண்ணுறது இங்கே 36ஆல் பண்ணணும், இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 150 30 180 வந்துடும். 180 ப்ளஸ் இங்கே 4 25 நமக்கு 100 தெரியும், 150 6 25 150, அடுத்து ப்ளஸ் 125 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 216 மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா, நமக்கு தான் தெரியுமே 3640 இன்ட்டு 216 டிவைட் பை இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 100 200 300 400 400 ஒரு 50 450 455 வரும். 455 சால்வ் பண்ணலாமா. 5ஆல் போட்டோம்னா 9 1, இங்கே போட்டோம்னா 5ஆல் போடும்போது 7 மிச்சம் 1 2 8, இங்கே 8ஆலே போடுங்களேன், 8 9 8 72, அப்போ 91 இன்ட்டு 8 போட்டாலே நமக்கு என்ன வந்துடும், 728 சரியாக வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. மல்டிப்ளை பண்ணும்போது 6 8 48, 8 மிச்சம் 4, 8 8 2 10 2 12க்கு 2 மிச்சம் 1 16 1 17. அப்போ இங்கே ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும், ருபீஸ் 1728 rupees அப்படின்ட்டு. சரியா? அப்போ இதில் 1728 ரூபா அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா. ஆப்ஷன் சியில் இருக்குது. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரியா? இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்படின்னு புரிஞ்சா ஒரு நிமிஷம் கவனிங்க. இதில் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இதில் நமக்கு தமிழில் காம்பவுண்டட்னு இல்லை. அப்போ என்ன, இதில் 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எப்போதுமே இங்கிலீஷ் கொஷின் தான் நமக்கு ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வித்தியாசமான கொஷின் எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷையும் சேர்த்து ரீட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஃபார்முலா இதுதான், பிரின்சிபல் டிவைடட் பை 100 தனித்தனியாக. ஓகேவா? 100 டிவைடட் பை 100 + r ஹோல் பவர் 1 ப்ளஸ் 100 by 100 + r ஹோல் பவர் 2, இப்படி n வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட வேண்டியதான். சரியா? இது அப்படி சால்வ் பண்ணுறோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். புரியுதுல? அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நம்மளோட சென்டம் மேக்ஸில் 63வது நாளில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்ன, அதில் 2 கொஸ்டின். அதே மாதிரி ஆர்டிலையும் பார்த்துருக்குறோம். ரெக்கரிங் டெபாசிட்டில் ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பிஎன் ஸ்மால் என் ப்ளஸ் பி கேபிட்டல் என் ஆர் பை 100. இல்லை என் கேபிட்டல் என்னா 1/12 இன்ட்டு என் இன்ட்டு n + 1/2. அது என்னது, இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா படிச்சுக்கொள்ள அதுதான். அப்போ இப்படி தான் நமக்கு வந்து இதை சால்வ் பண்ணுறோம். லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறாங்கன்னா பி டிவைடட் பை என்ன வரும், 100 by 100 + r ஹோல் பவர் 1 ப்ளஸ் அதே மாதிரி பவர் 2 பவர் 3 எத்தனை ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அத்தனை பவரில் வர்ற மாதிரி மட்டும் செஞ்சால் போதும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியும் மட்டும்தான் இருக்குது. இனி உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும், கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். ஸோ முன்னாடி தந்த அதே ஆதரவை நீங்கள் தொடர்ந்து தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. டார்கெட் 1000 வேறு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதிலே உங்களுக்கு ஒரு 1000 கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கு நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தாங்க. நன்றி, வணக்கம்.